ரைட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப வாட்டர் ரைட்ஸ் தாங்க போறோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, லாக்கர்லாம் குடுத்துருந்தாங்க. அத பூட்டி நாங்க எல்லாத்தையுமே சேஃபா வச்சுட்டு, இப்படி வந்தாச்சுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, பசங்க எல்லாம் வந்து அப்படியே மேலேருந்து சறுக்கிட்டு வராங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. தண்ணிக்குள்ள விழுகும்போது அவ்வளோ அருமையா இருந்தது. பக்கத்திலேயே சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, பூல் மாதிரி இருக்கு. அதுலயுமே சறுக்கி சறுக்கி நம்ம விளையாடலாங்க. ரொம்பவே ஜாலியா இருந்தது. சின்ன பசங்கள கூட்டிட்டு வந்தா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன பசங்க தான் என்ஜாய் பண்றாங்கன்னு பார்த்தா, பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ என்ஜாய் பண்ணாங்கங்க. தண்ணிக்குள்ள இறங்கி அவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது, நம்மளும் சின்ன புள்ளையா மாறிட்டோமா? அப்படின்னு எனக்கும் தோணுச்சுங்க. ஏன்னா, இவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்ணா, ஒரு நாள் நம்மளுக்கு நம்மளே மறந்து இருக்கிற மாரி இருக்கும். கண்டிப்பா ஒரு நாளாவது பிள்ளைங்கள கூட்டிட்டு இப்படி நம்ம என்ஜாய் பண்ணணுங்க. இல்லன்னா பிள்ளைங்க வெறுத்து போயிரும். அவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெளியில வந்திருக்காது. இது வந்து சி பீச்ல அலை வரும்ல, அதே மாரி இதுலயும் வந்துச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா, நம்ம குற்றாலத்துக்குலாம் தேவையில்லங்க. குற்றால அருவியில கொட்டுற மாரி இங்கேயும் தண்ணி கொட்டுச்சுங்க. சிறப்பா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஒன் டைம் வராதவங்க கண்டிப்பா வந்து பாருங்க. ரொம்பவே நைஸா ஏன்னா சாப்பாடுலாம் வந்து கரெக்ட்டா அந்த டயத்துல வாங்கி சாப்பிட்டோம்னா இருக்குது. இல்லன்னா வெளியில வந்து தான் சாப்பிடுற மாரி இருக்கு. அன்னைக்கு தண்ணீல விளையாண்டதுக்கு அதுக்கும் பசங்களுக்கு சரியான பசி. என்ன பண்றதுன்னே தெரியல. வெளியில வந்து சாப்பாடு வாங்கிக்கலான்ட்டு, இந்த குற்றால அருவியிலயும் குளிச்சுட்டு, அப்படியே வெளியிலயும் வந்து சூப்பரா ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோங்க. வெளியில வந்து வெயில்